Hi, I'm from TopSkill. லாஸ்ட் வீடியோல நம்ம C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள டேட்டா டைப்ஸ்ல இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள் இந்த 4 டைப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் பார்த்து தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அது கேரக்டர். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், மோர் தென் ஒன் கேரக்டர் நம்ம வேல்யூவா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா அதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட எண்ட்லயும் நல் கேரக்டர் அட்டாச் ஆயிருக்கும். எதுக்காக அப்படின்னா எந்த ஸ்ட்ரிங் இப்ப நம்ம வரிசையா நம்மளோட மெமரியில ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணிட்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரிங் எங்க முடியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த நல் டெர்மினேட்டர் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட எண்ட டினோட் பண்ணும். இப்ப என்னோட ஹலோ அப்படின்ற ஸ்ட்ரிங் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல மெமரியில ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்தடுத்த இண்டெக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு அடுத்தடுத்த லொகேஷன்ல என்னோட மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தனியா ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கீவேர்ட்லாம் கிடையாது. கேர் அப்படின்ற கீவேர்ட் தான் அது யூஸ் பண்ணிக்கும். கேர் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வேரியபிள் நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சைஸ், என்ன சைஸ்ல, அதாவது நம்மளோட வேல்யூ எத்தனை கேரக்டர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். பிக்சடா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம கரெக்டா கொடுத்துடலாம். இல்ல அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம கொடுக்கலாம் இந்த சைஸ் அப்படின்றது. தென் ஈக்குவலுக்கு அடுத்து வேல்யூ அப்படின்றத நம்ம கொடுத்துறோம். இதுல டபுள் கோட்ஸ்ல கேர் அப்படின்னா நம்ம சிங்கிள் கோட்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம டபுள் கோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம்னாலே ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்ற ஹெட்டர் தான். stdio.h, தென் int main அப்படின்ற மெயின் ஃபங்க்ஷன், தென் நம்மளோட கேர் அப்படின்ற டேட்டா டைப், கிரீட்டிங்ஸ் அப்படின்னு நான் வேரியபிள் நேம், சைஸ் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும், 10 அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டா கொடுக்குறேன். தென் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள தான் நம்மளோட வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். வெல்கம் அப்படின்றத என்னோட வேல்யூ, தென் எண்ட் ஆஃப் தி லைன் செமிகோலன். இப்ப பிரிண்ட் பண்ண போறோம். டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %s, கமா கிரீட்டிங்ஸ் அப்படின்றது என்னோட வேரியபிள் நேம். எண்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் 0. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் gcc-o syntax file name syntax.c, எதுவுமே எரர் இல்லை. ஸோ தென் ஃபைலோட நேம் வெல்கம் அப்படின்ற ஸ்ட்ரிங் எனக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வெல்கம் அப்படின்றதுல W மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் உள்ள கேரக்டர் எங்க நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம், 0 அப்படின்ற இண்டெக்ஸ். அப்ப கிரீட்டிங்ஸ் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 0 அப்படின்னு கொடுத்தோம்னா W மட்டும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அப்ப ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிப்போம். அப்ப நம்மளோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் C. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றேன், தென் ரன். W அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா %s அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுப்போம். கிரீட்டிங்ஸ் அப்படின்னு வேரியபிள் நேம் மட்டும் தான் கொடுப்போம். இல்ல நம்ம ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா %c அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்றோம். அதுதான் ஆக்சஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது. நம்ம இண்டெக்ஸ் நம்பரை வச்சு அரேவா நம்ம கேரக்டர் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருப்போம், அதுதான் ஸ்ட்ரிங். அந்த அரேல இருந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்றோம். அதோட சின்டாக்ஸ் தான் printfல %c அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், வேரியபிளோட நேம், இண்டெக்ஸ். இப்போ பார்த்த ஸ்ட்ரிங் அப்படின்ற டாபிக்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.